ஹாய்டா பர்பிள்ஸ் சரி இவங்க எல்லாம் எப்படிலாம் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயாங்ஷியோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். தென் இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு ஒன் ஷாட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சேனலில் வந்து ஒன் ஷாட்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகும்டா. அது நிறையா பேர் ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்குறீங்க நிறையா இதுக்கு. அதெல்லாம் நம்ம நடுவில் நடுவில் பார்க்கலாம், ஓகேவா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஜிமின் அண்ணா, டயாங்ஷி அப்புறம் ஜேகேக்கெல்லாம் வந்து நியூ நியூ எஃப்எஃப் வந்து வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச வேலை வரப்போகுது. ஸோ இனி நம்ம அதில் வெயிட் பண்ணலாம். ஓகேடா, அடுத்த ஒன் ஷாட்டில் நான் நிறையா பேசியிருப்பேன். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸோ இந்த ஒன் ஷாட் நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஒன் ஷாட்டு மை நாட்டி சட்டா பாக்ஸ். அதோட ஸ்பெஷல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ டயாங்ஷிக்கு அதே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அந்த ஸ்டோரி பார்த்துருந்தா தான் இந்த ஸ்டோரி புரியும். ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ ஆகலாம். போன பார்ட்டில் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, டயாங் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ உங்கள் 2 பேருக்குமே சுத்தமாக ஆகாது. எப்போ பாரு எலியும் பூனையுமா இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் 2 பேருக்குமே உள்ள லவ் இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம டயாங் தான் டெரஸில் வச்சு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் விட்டோம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரியை. இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மெசேஜும் டப்புன்னு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எதையுமே பார்க்கல. ரே இங்கே பாருடி, டயாங் அண்ணா தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு பாரு, மெசேஜ் கூட பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறீ. அமைதியாக உட்காரு. என்னடி ஆச்சு? இன்னுமா கோவமா இருக்கா? சின்ன சொன்ன சின்ன கோவமா இருக்கேனா? பின்ன கோவம் இருக்காதா? இங்கே பாரு, அவன் கால்லாம் நல்லா அட்டன் பண்ண முடியாது, அடிச்சுட்டு இருக்கட்டும், பேசாம கவனி. ரே என்னடி இங்கே பாரு, அடிச்சுட்டே இருக்காரு, என்னன்னாச்சும் கேளேன். நல்லா முடியாது. ஏன்டி இப்படி இருக்க? அதான் 2 பேரும் லவ் பண்றீங்கல்ல, 2 years ஆச்சு. அதான்டி 2 years ஆச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல கூட நல்லா இனிக்க பேசினா, டெய்லி பிக்கப் பண்ண வந்தான். இப்போ செகண்ட் இயர் போனதும் ரொம்ப அவனுக்கு துடுப்பாயிடுச்சு. கால் கிடையாது, மெசேஜ் கிடையாது. தோரா அவர் இஷ்டத்துக்கு கால் பண்ணுவாரு, அப்ப நான் எடுத்து பேசணுமா? நல்ல ஊர் சுத்த பழகிட்டான், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நிறையா பிடிச்சிருக்கான். புதுசாக யார் இன்னைக்கு பேர் ஸ்டெல்லா, அவ கூடலாம் போஸ்ட் போட்டிருக்கான், ஸ்டோரி போட்டிருக்கான். இது எவ்வளோ காண்டாகும். இப்போ ஊரெல்லாம் பொறுக்கிட்டு வந்து எனக்கு கால் பண்ணுறானா? அடித்தா அடிக்கட்டும், என்னால் எடுக்க முடியாது. என்னடி, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டீங்க, லவ் பண்ணதுக்கு அப்புறமும் சண்டை போடுறீங்க. எப்பா, கல்யாணம் பண்ணாலும் சண்டை போடுவீங்க போல. கல்யாணமா? அவனை இன்னைக்கு பிரேக்கப் பண்ண போகிறேன். சுப்பா கடுப்பாகுது. எப்ப யாவ வந்து தூக்கிட்டு போவான்னு எனக்கு பார்த்துட்டே இருக்கிறது தான் வேலையா இருக்கு. அப்பா என்னால முடியாது, நீ எவ பின்னாடியாச்சும் போன்னு சொல்லி இன்னைக்கு பிரேக்கப் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான். அடிச்சா அடிச்சுட்டு கூட எடுக்காத. பாவம்டி, சின்ன பாவம். அப்ப நான் பாவம் இல்லையா? எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ற. போய் மட்டும் உட்காரு. பாரு ஐஷோ, சரிடி கத்தாத என்னைய. உனக்கு போய் நல்லது சொன்னேன் பாரு, என்னையத்தான் அடிச்சுக்கணும். இப்படி தள்ளு, விண்டோவாச்சும் ஓப்பன் பண்ணலாம், காத்தே வரலடி. என்னடி இவ்வளோ டைட்டாக இருக்கு? அப்பா திறந்தாச்சு. எவ்வளோ நிம்மதியாக இருக்கு. என்னடி என்ன ரேன்னு பாட்டு பாடிட்டு இருக்க? என்ன அங்கே பாருடி, என்ன அங்கே பாருடி, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. இது என்னடி பண்ணுறானுங்க இங்கே? ஷோ எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா டயாங்கோட கேங்கு ஃபுல்லாக உங்கள் ஸ்கூலோட பேக் ரோடில் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் விண்டோலேருந்து எட்டி பார்த்தா அந்த பேக் சைடு ரோடு வந்து நல்லாவே தெரியும். அங்கே தான் கேங்காக உட்காந்துருக்கானுங்க எல்லாருமே. ஸோ டயாங் காலேஜ் போனனால ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. ஸோ அவனுங்களும் அப்படியே வரிசையாக பைக்கில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. உங்களுக்கா செம்ம இதாக இருக்குது. என்னடி, என்ன இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கான்? அச்சோ, போச்சு எல்லாம் நீ ஃபோன் எடுக்காதனால தான். போச்சு மிஸ்ஸுக்கிட்டலாம் மாட்டினா அவ்வளோதான். மூஞ்சி அழுகாதடி, அவனுங்க பின்னாடி தானே உட்காந்துருக்கானுங்க, நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இவனை யார் இங்கே வர சொன்னா? இதெல்லாம் அப்படி பண்ணுறானோ, இதுக்கு தான் ஃபோன் அடித்தானா? என்ன திருப்பி அடிக்கிறான்? இல்லை நான் எடுக்க மாட்டேன். எப்படிலாம் வந்து உட்காந்தா நான் எடுக்கணுமா ஃபோனை? என்னாலாம் எடுக்க முடியாது. எடுத்து தொலைடி.
எப்படி எடுக்கிறது? அமைதியாக இரு, அவனுங்க போயிடுவானுங்க. டேய் மச்சான், என்னடா ஆளை காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இங்கேயா உட்கார வச்சிருக்கேன்? மயிருங்களா, நானாடா உங்களை கூப்பிட்டேன்? எதுக்குடா முன்னாடி வந்தீங்க? என்ன சொல்லி வந்தீங்க? போர் அடிச்சிச்சு, கிளாஸில் இருக்க ஒரு மாதிரி பிடிக்கலை, வெளில போகலாமான்னு கேட்டேன். நீ ஆளை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். சரிடா, நாங்களும் அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து காற்று வாங்கின மாதிரி இருக்கும், ஆளையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். அப்புறம் என்ன, மூட்டு உகாரு மச்சான். ஸ்கூல் பொண்ணுங்க கூட அழகா தாண்டா இருக்கிறாளுங்க. ஏய் புத்தியா பாருவனு. டேய் என்ன மச்சான், நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த குள்ள வாத்து வெளிலவே தான் சுத்தம், கிளாஸ் ரூமுக்கே போகாது. இப்போ என்னமோ பொத்தி பொத்தி கிளாஸ்லேயே உட்காந்துருக்கா. சொல்லடா, 2 நாள் ஃபோன் அடிச்சான், நான் எடுக்கவே இல்லை. ஐயோ போச்சு, எகுருன்னு எகுற போகிறான். ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டேங்கிறான். என்னதான் பிடிங்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலை. என்னடி ஃபோன் அடிச்சு நீயாச்சும் பேசு, மிஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா விட்டோம்தான். யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்ல. ஷோ, இதுக்கு இப்படி பண்ணுறான், கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. ஏன்னா அப்படி இருக்கானோ. சரி விட்டு, போயிடுவானுங்க. போகிற மாதிரி தெரியலடி, பாரு எல்லாரும் மாட பைக்கில் ஏறி உட்காந்துருக்காங்க. ஷோ, அமைதியாக இருடி, போயிடுவானுங்க. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. ஸோ டைம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான், ஆனால் அவன் உங்களை பார்க்கல, கவனிக்கவே இல்லை. நீங்கள் தான் அவனை பார்த்துட்ருக்கீங்க. எட்டி உட்காந்துட்ருக்கான் பாரு, உனக்கு தாத்துறான் அழகா. இப்படி ஏதாச்சும் பண்ணி தான் மயக்குவான். எத்தனை பேர் சைட் அடிப்பாளுங்க இப்போ. ஐயோ, விண்டோலேருந்து கொஞ்சம் கூட அறிவே கிடையாது இவனுக்கு. ஏதோ அப்படி இருக்கணும், எனக்கு இருக்குடா அன்னைக்கு. ஷோ, போறானான்னு பாரு, இத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாளுங்க. கரெக்டாக எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். ஏன் என்னை பார்க்கவே இல்லை? பார்த்தா என்ன, பார்க்கறதுனா எனக்கு என்ன? ஷோ, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுங்க அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி தோணுது. அப்படியே பார்க்குறீங்க, எல்லாருமே கிளம்பிட்டானுங்க. என்ன? நான் தான் சொன்னல, சரியான தண்டங்க. கிளம்பிடுச்சுங்க பார்த்தியா? சும்மா இங்கே ஏதாவது பொண்ணுங்க இருக்கான்னு பொறுக்க வந்திருக்குங்க. நீ ஃப்ரீயாக விடு, அதான் போயிடுச்சுக்கல்ல. சரிடி. கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் பார்க்குறீங்க, யதார்த்தமா பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. என்னடி இது, போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலை. போக தானே செஞ்சானுங்க. ஐயோ, கடையை போட்டு இங்கே தங்கிட்டானுங்க போல. பிஸ்கட்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. மச்சான் டேய், செம்ம பிளேஸ்டா இது. மரமா இருக்குல்ல, நமக்கு நல்லா வசதியா இருக்குடா. செம்ம ஃபீலு. டேய், நானே கடுப்பில் இருக்கேன், ஏன்டா நீங்கள் வேற? டேய், நீங்கள் போகலையாடா? அதான் ஆளை காமிக்கிறேன்னு சொல்லிட்டேல, காமிச்சோன்னே போயிடுவேன்டா. இவனுங்க வேற ஒட்டிகிட்டே இருக்கானுங்க, என்ன பண்ணுறது? டேய் ஜேகே, ஜிமினா, ஏஜே, நீங்களாம் ஆல்ரெடி அவளை பார்த்துருக்கீங்களடா. என்ன மயிருடா நீங்களா உட்காந்துட்ருக்கீங்க? டேய் போர் அடிக்கிட்டுடா, அங்கே போய் என்ன பண்ண சொல்கிறேன், அதான் உட்காந்துட்ருக்கோம். என்ன கருமமாக பண்ணி தொலைங்க. டேய் என்னடா, இனி ஆஃப் டே போல் எல்லாம் வெளில வந்துட்டுருக்குது? ஆமாண்டா, ஆஃப் டே தான் போல். ஓ, சாட்டர்டேனால ஆஃப் டே வச்சுருவாங்களோ? இன்னும் அந்த குள்ளட்டப்பாவை காணமே. வாடி போகலாம். நான் போகல. நான் எதுக்கு போக? என்னால் வர முடியாது. அவங்களெல்லாம் துரத்தி விடுறி ப்ளீஸ் டி, எப்படியாச்சும் பேசி துரத்துடி. நம்மளால் அவங்கள தாண்டிலாம் போக முடியாது. ஷோ, ஏன்னா இப்படி பண்ணுறானோ? இதுக்கு இப்படி எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கான். டேடி மச்சான் குள்ளட்டப்பா வத்துட்டா அந்த ஐஸ் குச்சியோட. இங்கே என்ன வந்துட்டு பின்னாடி ஓடுறான், பார்க்குறாங்க தீபா. எங்கே போகிறாவ? மயிறு ஃபோனே எடுக்க மாட்டேன்றா, கால்லேருந்து எவ்வளோ ஃபோன் அடிக்கிறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறான். ஸோ நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு இடத்துல நின்று அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. மயிறு, எதுக்குடி கால்லேருந்து ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டியா? மெசேஜெல்லாம் பார்க்குறேன், ஏன்டி ரிப்ளை பண்ண மாட்டேற? அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா பண்ணுறேன், என்ன வேலை பார்த்துட்ருக்க? என்ன வேலை பார்க்குறேன்? எதுக்குடா இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன்? அவனெல்லாம் உன்னை பார்க்கணுமாடி? சின்ன பார்க்கணுமா? என்னெல்லாம் வெளில வர முடியாது. இது பாரு, மரியாதையாக பைக் எடுத்துட்டு கிளம்பு. செம்ம கோவத்தில் இருக்கேன். இருக்க என் கோவத்தை நீ ரொம்ப தூண்டிட்டு தான் இருக்க. பாரு, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு.
ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? பேசணும் வெளில வா. என்னால் முடியாது, உன் கூட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கிளம்பு. அறிவு இருக்காடா? இத்தனை பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. வாட்ச்மேன் பார்த்து ஏதாச்சும் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என்ன ஸ்கூல் வாசல்லையா உட்காந்துருந்தோம்? பேக் சைடு தானே உட்காந்துட்டு இருந்தோம். இதுனா உங்கள் அப்பா வீட்டு ரோடாடி. இது யார் வேணாலும் உட்காரலாம். இந்த விளக்குன வயிறு மட்டும் நல்லா பேசு. என்னால் வெளியே வர முடியாது. இங்கே பாரு, மரியாதையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பு. ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? காலேருந்து ஃபோன் அடிக்கிறேன், முக்கிற மாதிரி ஃபோனே எடுக்கலை. காலையிலேருந்து தான் சார் ஃபோன் அடிக்கிறீங்க. 2 நாள் நான் அடிச்சிட்டு இருந்தேன். நீ எங்கே போய் பொறுக்க போன? ஏய், அதை பற்றி தாண்டி பேசணும், கொஞ்சம் வாடி. என்னால் வர முடியாது, ஃபஸ்ட்டு கிளம்புடா. வாடி, ஏன்டி இப்படி பண்ணுற? வா, கொஞ்சம் பேசலாம். நான் வரல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேற இருக்கா? அவனுக்கு தெரியும்ல அவளை பற்றி, அவள் பயப்படுவான்னு சொல்லி. ஏன்டா அப்படி பண்ணுற? ஏய், நல்ல பசங்கடி, எதுவும் பேச மாட்டானுங்க, சும்மா சிஸ்டர் மாதிரி தான் பேசுவானுங்க. வாடி, இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படி நம்ம கிளம்பலாம். நான்லாம் எங்கேயும் வர மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏய் வாடி, இப்படியே உள்ளே இருக்க போறீங்களா? ஜங்கு ஜிம்மி நேஜெல்லாம் இருக்கானுங்க, அவனுங்க தானே இருக்கானுங்க. அவனுக்கு என்ன? எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 பசங்க இருக்கானுங்க. அவங்களாம் கண்டுக்கிடவே மாட்டானுங்கடி. லைட்டாக ஹாய் மட்டும் தானே சொல்லுவானுங்க. வா. ஷோ, ஏ வாடி. சரி வந்து துணையிறேன், வாயி. ஐஷுவா போகலாம். நான் வரல. ஏஜே அண்ணா ஜங்குக் அண்ணாலாம் இருக்காங்கப்பா, அவங்க கூட நெல்லு. நான் அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம், சரியா? வா 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களுக்குமே பாய்ஸை பார்க்க ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப பாய்ஸ் இல்லையா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ட்ரையாங் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே பைக்லேருந்து இறங்கி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் இன்னும் ட்ரையாங் மேலே கோவமாக தான் இருக்கீங்க. வயடி வாடி, கையை விடு. சும்மா அப்படியே கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னாடி. மச்சான், இதாண்டா ஆளு. உங்களோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கிட்ட எடுத்து சொல்லியிருப்பா இது ஆளுன்னு சொல்லி. உங்களுக்கா ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. இது மட்டும் நல்லா பண்ணுவான், ஆளுன்னு சொல்லிட்டு. சோ கோவமா இருக்கு. இப்படிலாம் பண்ணி கோவத்தை போக்கலான்னு நினைப்பான். விழுக்காத டீரே, விழுக்காத. ஹாய் சிஸ்டர், ஐம் ஜாக்கி. ஹாய், ஹலோ. பட்டர்ஃப்ளை தெரியுமா? ஜாக்கி ஜெட்டி. இதெல்லாம் கேட்டாங்களா? ஓய மூடுறேன். வணக்கம் தங்கச்சி, நான் தான் பிக். ஹாய் அண்ணா. நீங்கள் லைட்டாக ஏஜே அண்ணா மாதிரி பேசுவீங்க. அது அப்படிதான், எல்லாம் அப்படிதான் சொல்லுவானுங்க. ஆனால் அவன் அளவுக்கு நான் வாயடிக்க மாட்டேன். அப்படியா? இந்த புழுவா ஆவாச புழுவி எனக்கு மேலே பேசுவான். குள்ள வாத்தே, எப்படி இருக்க? ஏஜே அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆளே மாறிட்டீங்க காலேஜ் போனதுலேருந்து. ஏரியா சைட்லாம் வரதே இல்லை, எனக்கு கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்க. ஆத்தாடி, நீ அண்ணான்னு கூப்பிட்டதே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. இல்லை என்னை கண்டுக்கிறியான்னு வேற கேட்குறியே. தங்கச்சி, இனிமே கண்டுக்கலாம். என்னம்மா ஒட்டகமாக மாறிட்ட, எல்லாம் என் மச்சான் ட்ரைனிங் போலியே. அப்படிலாம் இல்லைண்ணா, அப்படியே எல்லாருக்குமே ஹாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு எல்லாரும் பைக் எடுக்கிறாங்க. சனா மச்சான், நாங்கள் கிளம்புறோம், பார்த்து கூப்பிட்டு போயிடுறேண்ணா. பை சிஸ்டர். பாய். என்ன பார்த்து கூட்டிகிட்டு போங்கிறாங்க. நான் கிளம்புறேன். நில்றி, எங்கே போகிறேன்? வீட்டுக்கு தான், வேற எங்கே போவாங்க? வீட்டுக்கெலாம் அப்புறம் போய்க்கலாம், பைக்கில் ஏறு. எங்கே கூப்பிட்டு போகிற? பைக்கில் ஏறுடி. எனக்கு புரியலை, விளையாடுறியாடா உன் இஷ்டத்துக்கு? நான் ஒன்றும் வரல, சரியா? ஓ, அந்த ஸ்டெல்லாவை தானே ஃபோட்டோ எடுத்து அப்படி இப்படின்னு ஸ்டோரி போட்டா அவளை கூட்டிகிட்டு ஊர் சுற்று. வாயாடி நில்றி. நான் எதுக்கிட்ட நிற்கணும்? நான் எதுக்கு நிற்கணும்? லவ் பண்ணும்போது என்ன சொன்னேன்? எனக்கு புரியல டயாங். ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், செகண்ட் இயர் போய் உருப்பிடாமல் போயிட்டேன். நான் என்னடி உருப்பிடாமல் போனேன்? நான் என்ன போனேன்? டெய்லி கால் பேசிட்டு தானே இருந்தேன், ஏதோ 2 நாள். நான் பிளானே பண்ணலடி, அவனுங்களாம் சர்ப்ரைஸு மயிருன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டானுடி. அதான். நீ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண, என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எத்தனை தடவை உன் வீட்டுக்கு போனேன்னு தெரியுமா? உங்கள் அம்மாட்ட போய் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? நான் நீ எங்கன்னு சொல்லி என்னை டவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தாங்க டயாங். என்னாச்சும் ஏதாச்சும்னு ஒன்றுமே புரியலை. மற்றவங்க யார் நம்பரும் கிடையாது, யார் நம்பரும் இருந்தாலும் உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க மாட்டேங்கிற. இல்லை, அதான் வந்துட்டால ஸ்டெல்லான்னு ஒருத்தி, அவள் கூடயே இரு, சரியா? இதுக்கத்தி என் பின்னாடி வராத. இது தாண்டி சொன்னானுங்க பசங்க வெளில கூட்டு போய் சமாதானப்படுத்துடான்னு சொல்லி. வாடி. எனக்கு வர முடியாது, நான் ஐஷு கூட போகிறேன். ஐஷு போயிட்டாடி. ஆமாம், நான் தான் அனுப்பி வச்சேன். இத்தனை பசங்க இருக்காங்க, அவளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்ட சொல்கிறியா?
தனியாகவே போய்க்கிறேன், கையை விடு. ஏய், வீட்டில் சொன்னியா இல்லையா நீ ஆஃப் டேன்னு சொல்லி? கையை விட்டுட்டேன், சொன்னியா இல்லையா? சொல்லலை, அப்புறம் என்ன மயிருடி, வாடி, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே பாரு டைம். ஏறிடி, பேக் விடு ஃபஸ்ட்டு. சொல்லலாம் பாரு, நீ இன்னும் கொஞ்சம் தேவையில்ல சரியா? கொஞ்சம்லாம் நிறையா கேட்டாச்சு, உனக்கு தெரியும்ல. நீ 1 hour ஃபோன் எடுக்கலைன்னா கூட எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும், செம்மையாக பதறுவேன்னு சொல்லி 2 days டைம், 2 days. நீ ரொம்ப கூலாக இருந்தல்ல. என்னை விட நான் போனேன். வாடி, வா, ரோட்டில் நீ ரசியம் பார்த்தாத சரியா? வா டைம், விட்டுட்டேன். வாடி டைம் மேம். என்னடி டைம், மேம் வராங்க டைம். அப்பாட்ட போட்டு விட்டாங்கன்னா அவ்வளோதான். நீ வா, உங்ககிட்ட தள்ளி வா. பேக் ஏன்ட்ட இருக்குடி. பரவாயில்லடா, வண்டியை ஓட்டிட்டு அப்படி வா, ட்ரீக்கு பின்னாடி வந்து தொலை. இருடி வரேன். ஸோ டைம் அப்படியே வண்டியை தள்ளிட்டே வரான். வாயாடி, வாடி. ஸோ உயிரை போட்டு வாங்குற. என்னாடி, உனதான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தப்பு தான், சொன்னோம், தப்பு தான்டி. சரி ஓகே, நிறையா சாரி கேட்கலாமா? இல்லை கேட்குறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி வாடி, ஏறுடி. ஏறி தொலைகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்? அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? ஆமாம், பெருசாக எங்கே கூட்டிகிட்டு போக போகிறான்? ஏதாவது ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டே சமாதானப்படுத்துவான். நானும் சோறை பார்த்தோன்னே நானும் காய பொழுந்துருவேன். இது தானே பட்டு நடக்குது. புலமாம ஏறிடி. என்னாடி முணு புலம்பிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சொல்லும். என்னாடி தள்ளி உட்காந்துருக்க? போதும் சரியா? ரொம்ப அப்படியே கொலையாத, உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லும் மயிருன்னு கொஞ்சுவான். இத்தனைலாம் வாயாடி, அறிவில்லையாடி அப்படிங்கிறது. வண்டியை ஓட்டுறான் முன்னாடி பார்த்து. சிரிச்சுட்டே இருக்கான். நல்லா பல்ல காட்டுவான், பல்லக்க மாதிரி. ஏன்டி, நான் சிரிப்பாளைங்க தானே, ரொம்ப பண்ணாத சரியா? ஓட்டு. எங்கடா போகிறேன்? நம்ம ஹோட்டலை தாண்டி போயிட்டுருக்கோம். நான் ஹோட்டலில் கூப்பிட்டு போகிறேன்னு நான் சொல்லவே இல்லையா அவனை? என்ன ஹோட்டல் போகலையா? அப்போ ஐஸ்கிரீம் ஷாப்பா? தரல. எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்? எல்லாமே தாண்டி போகுது. ரெகுலராக எங்கே தானே போவோம். இது என்ன வண்டி ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. எங்கடா கூட்டிகிட்டு போகிற? தொணங்காம வாடி. சொல்லுடா, தொணாம வாயேண்டி. வேற எங்கனாலும் கூட்டிகிட்டு போ. ஆனால் 6 மணிக்குள்ளே நான் வீட்டில் இருக்கணும் சரியா? மணி இப்போ 1 தான் ஆகுது. இன்னும் 5 hours தான் டைம். எங்கே கூப்பிட்டு போனாலும் அதுக்குள்ளே போய் விட்டுரு. 5 மணி நேரம் இருக்குல்ல, அது போதும்டி மாமாவுக்கு. என்ன இவன் பேச்சு சரியில்லை. குரங்கு ஏதாச்சும் திடீர்னு பண்ணுவான். இறங்குடி. இது என்ன இடம்? என்னடா இது? வாடி. யாரு வீடு இது? வந்து தொலைடி. முன்னாடி வெள்ள நின்று பேசிட்டு இருக்க. வா. யாரு வீடுடா இது? ஃப்ரெண்டு வீடு. என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? அவங்க எங்க? கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி குட்டியா? இதுவா உள்ள போலாம். எதுக்குடா? எதுக்கு? நான் வரல. வாடி அப்படின்னு சொல்லி உங்களை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஸோ குட்டி ஒரு ரூமு, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. வாடி. என்னடா வந்து பெட்ல உட்காந்துட்ட? வாடி நீ உட்காரு. டயம், யாரு வீடு இது? எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கன்னு? எதுவும் சொல்லாம நீ பெட்ல உட்காந்துட்ட. எதுக்கு இப்போ வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? புதுசா இருக்கேன். இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டேன். ஏன்டி? ஏன் இப்படி ஒரு மாதிரி நர்வஸா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன? இல்லடி, நீ வேற ரொம்ப என்ன சந்தேகப்பட்டே இருக்கேன். அதுக்கு தான் அந்த எந்த ஆகிக்கிட்டா இனி நீ சந்தேகம்லாம் பட மாட்டேல்ல. என் முன்னாடி தானே இருப்பேன். அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன டோன்லாம் மாற்றி பேசுகிற? தயம், இந்த பாரு, நான் மேலே கோவமாக தான் இருக்கேன். என்ன நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? பொறுக்கி ஏன்டா இப்படி பண்ற? சுச்சோ, வாயாடி அழுதுட்டா. போடா. இப்ப பாரு, இப்படிதான் பண்ற. இருக்கட்டும், உனக்கு என்ன பார்க்க இலக்காரமா தானே இருக்கும். நீ லவ் யூ சொன்னோடனே நானும் வெக்கமே இல்லாம லவ் யூ டூ சொன்னேன்ல, அதனால இப்படிதான் நீ பண்ணுவ என்ன? அப்பெல்லாம் இல்லடி, பசங்க தான் சொன்னானுங்க. அங்கங்க நிக்காதடா, அவங்க அப்பாங்காரன் பார்த்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ வீட்டுக்கு கூட்டு போய் சரி பண்ணு அப்படின்னு சொன்னானுங்க. கொஞ்சம் பேசுடா, சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னானுங்க. யாரு? நான் சின்ன பொண்ணா? அவனுங்க அப்படி சொன்னானுங்கடி. நீ குட்டியா தானே இருக்க, அதனால அப்படி சொல்லியிருப்பானுங்க. எனக்கு தான் தெரியுமே நீ என்னை விட பெரிய கேடின்னு.
வாய மூடு சரியா? ஒன்னும் குளிஞ்சு குளிஞ்சு பேச வேணாம். எனக்கு இன்னும் அந்த ஸ்டோரியை பார்க்க செம்ம கடுப்பாகுது. ஸ்டோரியா? என்ன ஸ்டோரிமா? ஓ, என்ன ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரியாது பாரு. ஏஜி அண்ணா ஸ்டோரியை நான் பார்த்துட்டேன். அதுல நீ என்னடா அந்த ஸ்டெல்லா மேல வலிக்குதுடி கை போட்டு நின்றுட்டு இருக்க? அவள் ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, நல்லா கர்ச்சி துணியை கட்டின மாதிரி விடுக்காண்டு. ஷோ, கடுப்பாகுது. உன்னை யாருடா ஃபர்ஸ்ட் கோயில்ல போய் காலேஜ் சேர சொன்னா? இந்த பாய்ஸ் காலேஜ் தானே போக சொன்னேன். அங்கே தாண்டி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். சத்தியமா கிடைக்கலடி எனக்கு சீட்டு. பொய் வாயில வர்றது ஃபுல்லா பொய். எப்போ பாரு பொய் தான் என்கிட்ட. ஏய், ப்ராமிஸா ட்ரை பண்ணேன்டி. என் மார்க்குக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஏன் வேற பாய்ஸ் காலேஜே கிடையாதா? இவ்வளோ பெரிய கொரியால ஒரு காலேஜ் கூட இல்லையா என்ன? ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்துச்சுடி. அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உன்னை மீட் பண்ண கூட வர முடியாது சொல்லலாம். அதான் கோயட் போட்டேன். நல்லா உருகி நடிக்காது சரியா? எனக்கு டென்ஷன் ஆகுது. வாடி. என்னடா பண்றீங்க பாரு, நான் உன் மேல கோவமா தான் இருக்கு சரியா? சரிடி. வாயாடி. விடு. 12th ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்து ஒரு மாதிரி பெரிய பொண்ணு மாதிரி அழகா இருக்கடி. செம்ம அழகா இருக்க. இன்னும் 1 இயர்ல காலேஜ். அப்புறம் என்ன, நல்லா தொக்கா பீஸா அழகா மாறிடுவடி. என்ன பண்ற? விட்டுடா. என்னடி நீ இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க? விடுடான்னு சொல்ற. இச்சி பொறுக்கி. நான் ஒன்றும் அது சொல்லலை. ஆனா எனக்கு அப்படிதானடி கேட்டுச்சு. நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. 2 நாள் எங்க போய் ஊர் சுத்துன? ஏய், பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டானுங்கடி. அது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அப்படியே அவனுங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஃபோன்ல வேற சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் வேற கொண்டு போக மறந்துட்டேன்டி. அதான் அப்படியே விட்டுட்டேன். 2 days கழிச்சு நான் உன் வீட்டுக்கு தான் வந்தேன் தெரியுமா? சரியா தூங்க கூட இல்லடி. வாயாடி, எனக்கு எவ்வளோ தூக்கம் வருது தெரியுமா? அதோட வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அந்த வெயில்ல. உனக்காண்டி தேவையா உனக்கு இது? யார் பார்ட்டின்னு சொன்னாலும் பின்னாடி போயிடுவியா? தாங்க, எனக்கு பயமா இருக்குடா. கோஹேடு வேற. நீ வேற இவ்வளோ அழகா இருக்க. இவ்வளோச்சும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி உன மொட்டை கிட்ட என்ன பண்றது? அவ்வளோதான். அவளையும் கொன்றுவேன், உன்னையும் கொன்றுவேன். 2 பேரை கொண்டுட்டு நான் போட்டில் ஜெயிலில் போய் உட்காந்துருவேன். ஏய், ஏன்டி அந்த அளவுக்கு யோசிக்கிற? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? நீ யாரும் வந்திருக்குமே ப்ரொப்போசனா? வந்துச்சுல. ஏய், அதெல்லாம் சும்மா வரும்டி. அதை போட்டுட்டு நீ ஃப்ரீயா விடு. என்ன ஃப்ரீயா விடா? ஏண்டா, நான் மட்டும் யாராச்சும் என்னை பார்க்குறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் பொத்துக்கிட்டு வருது. அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். ஏண்டி வாயடி தொண பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் தனியாக வந்துருக்கோமே. சரி, ஓகே, எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ரொமான்டிக்காக இருக்கலாமே. நம்ம ஆள் கூட. நம்ம ஆள் வேற இவ்வளோ அழகாக இருக்கானே. ஆமாம், கிழிச்சான். அதாண்டா பயமாக இருக்கு. ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணியிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன், அவனை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி. என்ன பண்ணுறதுடி வாயாடி? ஓரேஞ்சுக்கு ஆனால் பிச்சைக்கார. டே, சரி வாடி. போதும். என்னடி காலைல போட்ட பவுடர் வாசனை இன்னும் தூக்குது. அமைதியா இருடா சும்மா. சரி, நீ வீடியோ கால் பண்ணி நான் உனக்கு கேட்டேன்ல அன்னைக்கு. இங்கே பாரு, நான் உன் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அந்த மூடுக்காக நீ ஒன்று கூட்டிகிட்டு போக வேணாம் சரியா? அமைதியாரு. என்னடி, அதான் உள்ளெல்லாம் போட்டிருக்கல, ஜஸ்ட்டு பட்டனை தானே கழட்ட சொன்னேன். 2 தாண்டி கழட்டினா ஒன்றுமே தெரியலை. அதுலேயும் உங்கள் அப்பன் கூப்பிட்டுட்டான், ஆட்டுக்குட்டி கூப்பிட்டுட்டான்னு ஓடிட்டேன். இன்னைக்கு கழட்டி மட்டும் பார்க்கட்டா? வாயை உடச்சிருவேன். இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா நீ? அப்போ சமாதானப்படுத்த கூட்டிகிட்டு வரல? அப்படி தானே? அதானடா, அவங்க புத்தியெல்லாம் அப்படி தான் போகும். எப்படா கொஞ்ச நேரம் கேப்பு கிடைக்கும், நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் தானே நினைப்பீங்க. ஆம்பளை புத்தி அப்படி தானே. அப்படிலாம் இல்லடி. என்னடி? சரி விடு, காமிக்கலன்னா விடு. காமிடி கொஞ்ச நேரம். நீ என்னதான் எக்கு போட்டாலும் நான் சமாதானம் ஆகலை சரியா? என் ஸ்டெல்லாக ஆள் இருக்குடி. அவெல்லாம் பார்ப்பேனா? கருமா கூட பேச கூட மாட்டேன்டி. தெரியாமல் அந்த ஏஜி ஸ்டோரி வச்சுருப்பான். ஏன்டி கடுப்பாக கிளப்புறேன்? இங்கே பாரு, என் வால்பேப்பரை பாரு, எவ்வளோ அழகா என் வாயடியை வச்சுருக்கேன். என்ன என் ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுருக்கா? சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த வால்பேப்பரை பார்த்து அழகாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரியாக பார்க்குறேன். இவ்வளோதான். ஏதாவது பண்ணால் டக்குன்னு கோவம் போயிடும். அழகா இருக்கா போய் கியூட்டா. சும்மா இருடா. என்னடா ஏன் வால்பேப்பரை வச்சிருக்க? ஏன் ஃபோட்டோ வச்சிருக்க வால்பேப்பரா? இந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேற வச்சிருக்கான்ல, அது பாரு, நான் கியூட்டாவே இல்லை.
ஏய் இதாண்டி நல்லா க்யூட்டா இருக்க. பாரு மூஞ்ச நல்லா நான் பார்த்து முறைகிற மாதிரி. ஐயோ நீ முறைச்சாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும்டி. ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படியே எப்போ பாரு நான் முறைச்சிட்டே இருப்பேன் வாயாடி. ஐயோ ஏய் நெருக்காதுடாட்டாயா. நீ என்ன பண்ற? கொய்ய விடு. சரி ஃபோனை விடு அப்படி வை. இல்லை ஃபோனை குடுறி அப்படி வை வா அப்படின்னு சொல்லி உங்களை பெட்டில் படுக்க வச்சு அவனும் கிட்ட வந்து படுத்து அப்படியே லைட்டாக அப் பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்த்துட்டே இருக்க? அதுவா அழகா இருக்குடி. நீ போக மாட்டல கிட்ட சொல்லிட்டு தானே போவ. எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு தெரியுமா நீ போனதும். சரி சரி தனியாக போக மாட்டேன் இனிமேல் சொல்லிட்டு போகிறேன் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சு போடுறேன். ஓகேவா என் வாயடி ஓகேவா? சமாதானம் ஆயிட்டாளா? வட்டம் ஏதாச்சும் பண்ணி என்னை சமாதானப்படுத்திடுவேன். இப்போ என்ன உனக்கு என்ன புதுசா? ஆமாண்டி. என்னடி பார்த்துட்டே இருக்க? இல்லை ஸ்கூல் டேஸில் 2 பேரும் எப்படி இருப்போம்? நீயும் நானும் பார்க்குறப்பெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அப்படி தானே? என்னை பார்க்குறப்பெல்லாம் திட்டு முறைச்சிட்டே இருப்பேன். இப்போல்லாம் ரொம்ப கொஞ்சிற நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆமாண்டி அப்படி தானே இருப்பேன். அப்படியே மாற்றிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு சந்தில் கொடுத்த கிஸ் அப்படியோ. இங்கே பாரு நீ அதை ஞாபகப்படுத்தாது சரியா? எனக்கு கோவமாக வருது. சத்தியமாக சொல்கிறேன்டி நீ நினச்சி அடிக்கவே இல்லை அன்னைக்கு கிஸ்ஸு. ஆனால் கொஞ்சம் லைட்டில் பார்த்தேன் நீ தானே தெரிஞ்சிருச்சு. ஆனால் லிப்ஸை விட மனசில் தெரியுமா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுடி. அப்போ யாரை நினச்சிடா அடித்த? அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்கும் லடிச்சு கருமா ஆன்ட்டியில் வராடா நீ. லைட்டாக அப்படியே அதை டச் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் நீ வந்து சிக்கிட்ட. இருட்டில் வேற கண்ணு தரல அப்படியே இழுத்து பிடிச்சி நல்லா நச்சுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நீ ஆளையே காணோம். அப்படி இப்படின்னு நான்லாம் போய் ஒரு விளையாடலாம சொல்லி இந்த குட்டியை தூக்கிட்டேன். ஆமாம் ஏதோ பண்ணி மாய்க்கிட்டேன் என்ன அப்படி தானே? அப்படிலாம் இல்லடி அழகி. என்னடா சும்மா என் கண்ணத்துலேயே முத்தம் கொடுத்துட்ருக்க? அதானே அழகாக இருக்குது நல்லா பொசு 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 பொசுன்னு. எனக்கு பொசு பொசுன்னு இருக்கிற இடத்துல முத்தம் கொடுத்து ரொம்ப பிடிக்கும்டி. அப்படியே கீழே பொறுக்கி போடா. அதெல்லாம் நீ கொடுக்க போகிறேனோ தெரில. லைட்டாக தூங்கேண்டி முடியாது போ. என்னாடி? அதெல்லாம் மாட்டேங்க பாரு ஃபேஸில் எங்கே வேணால் கிஸ் பண்ணிக்கோ அது எனக்கு ஓகே. மித்தபடி ஃபேஸுக்கு கீழே உன் ஃபேஸ் போகக்கூடாது. என்னடி? பாரு நேற்று கமிட் ஆனவனா நீ ரூம் போட்டு முடிகிறான். நம்ம எவ்வளோ 2 years டி 2 years ஜஸ்ட்டு லிப்லேயே அடிச்சிட்ருக்கோம். எப்பயாச்சும் நேராக நெக்கில். அடி என்ன ரொம்ப கெஞ்சாத சரியா? நடக்காதுன்னு தெரியும்ல. நான் காலேஜ் போனதுக்கப்புறம் யோசிக்கலான்னு சொல்லிட்டேன் இதை பற்றி. இங்கே பாரு அதிலே இருக்காதுட்டையா. அட்லீஸ்ட் மேலோட்டமாச்சும் பண்ணலாம்டி. இதில் எத்தனை தடவை கேட்குறேன். வீடியோ கால் பண்ணால் எதுவும் காமிக்கிறது கிடையாது. ஏதாச்சும் டர்ட்டி டாக்ஸாச்சும் பேசலான்னா அதுவும் கிடையாது. இங்கே பாரு அதெல்லாம் நான் மாட்டேன். என்னடி எதுவுமே இல்லைன்னா எப்படி ஒரு மாதிரி கிளிகிழிப்பாக இருக்குது அதில். கிளிப்பாக இருக்காது அதான் போய் நிற்கிறல்ல எல்லா பக்கத்தில் குட்டை குட்டையாக தானே ட்ரெஸ் போடுற அதை பாரு நல்லா கிளிப்பாக இருக்கும். என்னாடி நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அவளுங்க தொடையெல்லாம் எத்தனை பேர் பார்ப்பாருங்க அதெல்லாம் போருடி கருமம். ஆனால் இது இல்லை ஃப்ரெஷ்ஷாக எனக்குன்னு மட்டும்தானே இருக்கும். பார்க்கும் போது அப்படியே டெம்டேருண்டி. ஐயோ எவ்வளோ டைம் இமேஜின் பண்ணிடுவேன் தெரியுமா நீ ட்ரெஸ்ஸே போடாமல் உள்ள எப்படி இருப்பேன்னு சொல்லி. என்ன பொறுக்கி என்ன அண்ணா நீ இமேஜின் பண்ணது இல்லையா? கரும நானும் அப்படி பண்ண மாட்டேன். கரும போடா. என்ன கண்ணை பத்துற? அழகா இருப்படி. அப்போ அந்த 2 பொறுக்கி பேசாதான் இங்கே பாரு அடிச்சிருவேன் ஒன்று. அந்த 2 எவ்வளோ அழகா பேசாதடா பொறுக்கி. என்ன அது அழகா இருக்கும் இது பொறுக்கி விட்டுடா அப்படின்னு சொல்லி இவங்களை போட்டு நல்லா சிரிக்க வச்சுட்டு இருக்கான். இப்படி டைம் போனதே தெரியல. ஸோ ஃபைனலாக ஒரு 5 o'clock போல் நீங்களும் டைமும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவனும் போயிடுறான். ஸோ இன்னிலேருந்து டைம் டெய்லி மறக்காமல் உங்களுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எங்கே இருக்குன்னு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறான்.
ஸோ உங்களுக்கு அப்படியே டேஸ் எல்லாம் போக ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஐஷு வரல. அப்பா, ஐஷு வராமல் செம்ம போர் ஆகுது. ஏதாச்சும் சொல்லி புலம்பிட்டு இருப்பா, அழுதுட்டு இருப்பா. அவன் இல்லைன்னா இவ்வளோ போர் அடிக்குது. ஏ ரே, ஆ என்ன? சொல்லுங்க, என்ன? ஏய், என்ன தனியாக உட்காந்துட்ருக்க? ஐஷு இன்னைக்கு லீவு போல. ஆமாம், அவள் லீவ் போட்டான், அதான் உட்காந்துட்ருக்கேன். செம்ம போராக இருக்குது தெரியுமா? அதானே. சரி, நாங்கள் இன்னைக்கு வெளில போகிறோம், நீ வரியா? என்ன, வெளியில் போகிறீங்களா? இல்லை ஈவினிங் டைம் ஆகிடும், நானாக வரல. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ஏய், ஈவினிங் யார் சொன்னா? இப்போ போகிறோம். இப்போயா? இப்போ எப்படி போக முடியும்? ஃபஸ்ட்டு பீரியடே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்கூலை கட்டடிச்சு தான். வரியா? நான் வரல. ஐயோ இல்லை, வேணாம். சும்மா வா, செம்ம ஃபன்னாக இருக்கும். நாங்கள் மணி வச்சுருக்கோம், நல்லா செலவு பண்ணவா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். யாருக்கு தெரிய போகுது? ஈவினிங் கரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம். எப்பயும் போல வீட்டுக்கு போயிடு. ஈவினிங் வந்துடலாமா? வந்துடலாம், செம்ம ஃபன்னாக இருக்கும், வா. எங்களுக்குலாம் இது அசால்ட்டு, அடிக்கடி போவோம். நீ தனியாக பார்த்துட்டு இருந்தியா, அதான் பார்த்தோம், நீ கூப்பிட்றோம். வரியா? அது போகலாம் போகலாம். என்ன, போகலான்னு தைரியமாக சொல்லிட்டேன். ஐயோ, பயமாக இருக்கே. இவன் காலேஜில் தான் இருக்கானா? மெசேஜ் போட்டிருக்கான். இது காலையில் போட்ட மெசேஜ் ஆச்சு. ஆஃப்டர்நூன் ஏதாச்சும் மெசேஜ் போடுவானா? சரி, போட்டால் நம்ம ஸ்கூலில் இருக்கோன்னு மெசேஜ் போட வேண்டியதான். ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு போக வேண்டியதான். வா 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 அப்படின்னு சொல்லி பேக் சைடு வழியா உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுதுங்க 2-3 கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆக்சுவலாக அதுக்குள்ளே உங்கள் கிளாஸ் தான். எங்கே போகிறோம்? இவங்களாம் யாரு? இவங்களாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, நான் எப்படி? ஆக்சுவலாக இவர் சிங்கிள் தான். நீ இவர் கூட பைக்கில் வா, நாங்கள் இவங்க கூட பைக்கில் போகிறோம். பைக்லையா? நம்ம தனியாக போகிறோன்னு தானே சொன்னீங்க. சும்மா வா, யார் பார்க்க போகிறா, வா. சரி, ஹே வா, கமான் போகலாம். சரி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட பைக்கில் ஏறி நீங்களும் போகிறீங்க. அவன் வேற அடிக்கடி பிரேக் போட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அவன் மேலே போய் மோதிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை ஒரு மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஏதாச்சும் வேணும்னா வாங்கு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நான் வேணா ஸ்கூல் போட்டான். அமைதியாக இரு. இவர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் போய் எங்கள் ஆள் கூட போய் வாங்கிட்டு வரோம், ஓகேவா? பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் ஸ்கூல் போயிடலாம். சரி. ஹே, ஹாய். ஹாய். என்ன பேசவே மாட்டேங்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். நெக்ஸ்ட் இயர் நீயும் காலேஜ் தானே? ஆமாம், எங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி சூப்பராக இருக்கும். நான் கூட அங்கே தான் இருப்பேன். அப்போ நான் சீனியராக இருப்பேன். அப்போ யாரும் கிட்ட எதுவும் பேச மாட்டாங்கல்ல. எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். ஓ, தேங்க்ஸ், பார்க்கலாம். உனக்கு எதாவது திங்ஸ் வேணால் எடு. இட்ஸ் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். வா வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அங்கங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த பையன் வேற அப்படி இப்படின்னு தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ கரெக்டாக டைம் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. எங்களுக்கா செம்ம ஜர்க்காக இருக்குது. அந்த கால் அப்படியே பதட்டத்தை பார்த்துட்டு என்ன கால் பண்ணுறான், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, ஹலோ டேயாங், எங்கே இருக்க? டேயாங், எங்கே இருக்கேன்? ஸ்கூலில் தான் இருக்கேன். ஓ, ஸ்கூலில் இருக்கேன். சரி, நான் ஸ்கூல் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன், வா பார்க்கலாம். என்ன, நான் எப்படி வர முடியும்? நீ எதுக்கு அங்கே நிற்கிற? இல்லை, ஸ்கூல் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன், வா. இல்லை, அது ஏன் வர மாட்டேற? அது நான் கிளாஸில் இருக்கேன், அதான். ஓ, பக்கத்தில் யாரு? உன் புது புருஷனாடி? என்ன அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க, அவ்வளோதான். டேயாங் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கிறான். பின்னாடி ஜேகே, ஜிமின், ஏஜெல்லாம் நிற்கிறானுங்க. மச்சான், மால்றா, பார்த்து என்ன? மால்றா, மயிறு, அவங்களுக்கு தெரியும்டா, மூடு. நம்ம பசங்க யாரும் பார்க்கல, எவனும் இல்லை, எல்லாம் அங்கிட்டு இருக்கானுங்க, போ, சைலண்டாக கூப்பிட்டு போ. பாரு, எதுவும் கையே வைக்காதண்ணா. கையா? ரே, என்னாச்சு அப்படி நிற்கிற?
அது அது வந்து ஏய் என்னாச்சு ஆரி ஓகே? ஏய் மயிறு தல்றா. ஏய் ஷாரினி. ஏய் பாடி. டயாங் யார் இது? டயாங் வாடி முத அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். டயாங் டயாங் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். டயாங் 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 நில் டயாங். டயாங் எங்கே டயாங் கூப்பிட்டு போகிற? டயாங் ஒரு நிமிஷம் நில்ல. டயாங் ஏறு. டயாங் ஏறு. டயாங் இல்லை மாட்டேன், பயமாக இருக்கு. டயாங் நான் சொல்கிறத கேளு. டயாங் ஏறுடி. டயாங் ஏறுன்னு சொன்னேன். டயாங் ஏறுடு ஏறுடு. அவ்வளோதான், அது ஒரே அறையிலே நீங்கள் அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. அப்படியே பின்னாடி ஏறி செம்ம ஸ்பீடாக போகுது வண்டி. டயாங் பார்த்து. டயாங் நான் சொல்கிறது கேளு. பயமாக இருக்குடா, ஏன்டா அப்படி பண்ணுற? டயாங் டயாங் எதுவுமே பேசல, ஸ்ட்ரைட்டாக அந்த வீடு முன்னாடி தான் போய் ஸ்டாப் பண்ணுறான். டயாங் இறங்கு. இல்லை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. டயாங் இறங்குடி. டயாங் இறங்குடி. டயாங் வலிக்குதுடா, முடி வலிக்குது, விடுடா. டயாங் இறங்குனா இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன், வலிக்குது. டயாங் விடுடா. ஐயோ டயாங் முடி வலிக்குது. டயாங் விடு. டயாங் உள்ளவா. டயாங் டயாங் வேணா. டயாங் டயாங் விடு. டயாங் உள்ள போடி. டயாங் 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 நான் சொல்கிறத கேளு. டயாங் டயாங் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. டயாங் டயாங் அது இல்லை பொருளை என்ன கேட்கணும்? என்னடி கேட்கணும்? என்ன மயிறு கேட்கணும்? நல்லா ஊர் சுற்றிட்டு இருப்ப. எவன் கூடயே போவ, அந்த கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்ப. நான் கேட்கணுமா? அப்படியேடி வாயாடி நல்லா பொறுகனியா அப்படின்னு கேட்கணுமா? சொல்றீ. டயாங் டயாங் வலிக்குது. டயாங் டயாங் இல்லை. டயாங் டயாங் இல்லை என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? படிக்க தானே அனுப்பணும். ஸ்கூலுக்கு படிக்க தானே அனுப்புகிறோம். பொறுக்கிட்டு இருக்க. டயாங் டயாங் வலிக்குது. டயாங் எப்படி பைக்கில் ஏறி போறியா? டயாங் அது நான் வாய மூடுறி. இல்லை எனக்கு இப்படி செம்ம டென்ஷன் ஆகுது. வாய மூடு. டயாங் நான் சொல்கிறத கேளுடா. ஏச்சி இந்த டா போட்டு பேசுனதுலாம் வேணாண்ணே. இல்லை உனக்கு நான் பத்தலை அப்படி தானே? அதான் எவன் கூடயே ஊர்லாம் சுற்றுறேன். டயாங் அப்படியெல்லாம் இல்லை. டயாங் இங்கே பாரு, அசிங்கமாக பேசாத. எனக்கு கோவருமா? வலிக்குது. டயாங் வலிக்குது. டயாங் கோவருமா உனக்கு? கோவருமாடி. டயாங் டயாங் வேணா. டயாங் டயாங் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? இங்கே தொட்டு. டயாங் இங்கே தொட்டு பேசுகிறான். என்னடி? டயாங் டயாங் வேணா. டயாங் இல்லை தொட்டு பேசினால, இங்கெல்லாம் பிடிச்சால. டயாங் அங்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. டயாங் டயாங் கை பிடிச்சான்ல. இந்த கையை நான் மட்டும்தானே பிடிக்கணும். அவன் எப்படி உன் கையை பிடிக்கலாம்? பிடிக்கலாமா? டயாங் பிடிக்கலாமா? டயாங் வலிக்குது. டயாங் வலிக்குது. டயாங் வலிக்குது. டயாங் ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றத கேளு. நான் சும்மா தான் போனேன். அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஓ யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா? ஏண்டி அவ்வளோ இதான் உனக்கு? ஓ அவ்வளோ காஜி ஆகிட்ட எவன் கூப்பிட்டாலும் போடுறதுக்கு. நமக்குள்ள அது நடக்கவே இல்லைல்ல, அதனால தான் போறியோ? என்ன வேறு சொல்கிற நீ? உனக்கு தெரியும்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி. எத்தனை டைம்? ஆமாண்டி எத்தனை டைம் உன்னை தொட வந்துருவேன். டயாங் வேணாம் டயாங்கன்ட்டு. ஓ எந்த பிடிக்கலையா? வேற தான் பிடிச்சிருக்கா? பாருடி ஒரு தடவை கழட்டி பார்த்தானு தெரியும் எந்த பிடிக்குமா பிடிக்காதுன்னு. பாரு செம்மையாக இருக்கும். டயாங் 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 இப்பெல்லாம் நீ பேசவே மாட்டேன். டயாங் என்னடா ஆச்சு உனக்கு? இங்கே பாருடா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள. இங்கே பாரு, என்ன மயிறு பாகணும்? ஒரு மயிரையும் பாக எனக்கு அவசியமே கிடையாதுன்னா. டயாங் வலிக்குது. டயாங் அடிக்காது. டயாங் அவங்கள போட்டு பட்டுன்னு அடிச்சிட்ருக்கா. உங்களுக்கா செம்ம வழியாக இருக்குது. ஸோ டயாங் இப்பெல்லாம் பிஹேவே பண்ண மாட்டான். உங்களுக்கு இது மாதிரி புதுசாக இருக்குது, செம்மையாக பயப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் டயாங் இப்படி பார்க்குறீங்க. பயமாக இருக்குது. டயாங் ஏன்டா அப்படி இருக்கு? டயாங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டயாங் வீட்டுக்கு போகணும். டயாங் அம்மா திட்டுவாங்க. டயாங் என்ன வீட்டுக்கு போகணுமா? போய் சொல்லு உங்கள் அப்பான்ட்டையும் உங்கள் ஆத்தாட்டையும்.
பாப்பா மாமா நல்லா நான் பொறுக்கிட்டு வந்தேன், ஒருத்தன் கூட நல்லா ஜல்சா பண்ணிட்டு வந்தேன், இப்போதான் நிம்மதியா இருக்குமா, என்னை பத்திரமா கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாமா அப்படின்னு போய் சொல்லு. ஏன் இப்படி பேசுற? ஏன் தேங்க இப்படி பேசுற? ஏய் சி நடிகாதடி. அப்படியே குழஞ்சா நான் அப்படியே விட்டுருவேனா? இல்லை நான் அப்படி பண்ணாதனால தானே உனக்கு அப்படி இதாக போச்சு. சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நானும் சும்மா விளையாட்டுக்கு ஸ்கூல் பொண்ணு இவகிட்ட சும்மா விளையாண்டு பார்க்கலாம் தான் கேட்டேன், ஆனால் சீரியஸாக சொல்கிறேன்டி பண்ணிடலாம். அப்போ தான் நீ கொஞ்சம் இதாகுவ. எதுக்கு எதுக்கு ஷர்ட்லாம் கலட்டுற? உனக்கு தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பயம்னு சொல்லி. வேணாம் இல்லை நீ பயப்படுவியா? நம்புற மாதிரி இல்லையடி செல்லம், பயப்படுறவளா? இப்படி ஒருத்தன் கூட ஊர் தப்பாவா? டயம் பேண்ட் போடு, டயம் பேண்ட் போடு ப்ளீஸ். டயம் எதுக்கடி கண்ணை முடுற? பாருடி முன்னாடி ஒன்றுமே போடாமல் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நெஞ்சு நல்லா பெருசாக இருக்கா? டயம் டயம் வேண டயம் டயம் பயமா இருக்குடா. என்னடா அப்படி அசிங்கமாக பேசுகிற? டயம் டயம் ஏன் இந்த மாதிரிலாம் உன்கிட்ட பேசினதே இல்லையா? வான் கூட டயம் 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 வேணா டயம் பிடிக்கல டயம் 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 எனக்கு புரியுது நீ கோவமா இருக்க. நான் பேசினேன் அடிக்க கூட செய், ஆனால் இது வேணாம் வேணாம் பிடிக்கவே இல்லை. ஏன் நீ பிடிக்கல? ஃப்யூச்சரில் நீ என் ஒய்ஃபு தானே, நான் புருஷன் தானே, அப்புறம் இப்பயே கொஞ்சம் ரிகர்சல்லாம் பார்க்கலாம். பிடிக்கணுமே, நான் தொட்டா பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்டி அப்போ அவன் தொட்டா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சோ? எல்லாம் இனிக்கே பேசுகிறானோ? தெரியாம போயிட்டேன் டயம் டயம் இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் டயம் டயம் ப்ளீஸ் டயம் டயம் வேணா டயம் டயம் கையடி. எடுக்காதடி, செம்மையா இருக்கு தெரியுமா? டயம் 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 என்ன டயம் பண்ற? கை தூகு டயம் கை தூகு டயம் வேணா டயம் தூகுடி டயம் டயம். பா இப்போ நான் டைம் கேட்டிருப்பேன், பட்டனை கழட்டி காமிடின்னு. நல்லா அழகாக தாண்டி இருக்கு, ஸ்கூல் பொண்ணு மாதிரிலாம் தெரில, அதான் அப்படி அலைகிறானுங்க போல. கையை மறைச்ச அவ்வளோதான், கையெடு. பெட்ஷீட் மயிறு கையெடுறி. வேணா டயம் டயம் நான் சொல்கிறத கேளுடா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? உண்மையா ரொம்ப பயமா இருக்கு. நீ அழுவுறடி, அது கூட எனக்கு தரல, எனக்கு மூடா இருக்கு, கையை தரடி தர வேணாண்டா. ஒரு மாதிரி பண்ணுதா? இது கட்டு ரெகுலராக பண்ணால் சரியாயிடும். அப்போ நான் மட்டும்தானே இருப்பேன் உனக்குள்ள. எப்படியும் உன்னை பாவலாம். எப்படி நீ அவன் கூட பையில் போகிறேன்? எப்படி போன? இப்படி எரியுது, அதை நினைக்கிறேன். எங்கேருந்து ஃபாலோ பண்ண தெரியுமா உன்னையா? என் பசங்க பார்த்துட்டு சொன்னானுங்க, எப்படி இருந்துச்சு? டைம் கடிக்காத டைம் டைம் சாரி டைம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டியா? இப்போ பண்ணிட்டியேடி வாயாடி. இப்போ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும். சத்தியமாக இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், உண்மையில சத்தியமாக பண்ண மாட்டேன். டைம் 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 ஸ்கர்ட்லாம் எதுக்கு டைம் ரிமூவ் பண்ணுறேன்? டைம் டைம் வேணா டைம். என்ன லெக்கு டைம் எதுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்? டைம் டைம் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி ஏறுதாடி. நல்லா இருக்குமே தாண்டி, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வாடி பண்ணலாம் உனக்கு புரியும்னு. பிடிக்கவே இல்லை டயம். நான் பிடிக்கலையா? எதுவும் பிடிக்கலையா? நான் தொட்ட பிடிக்கலையா? ஏன்டா இப்படி பண்ற? என்ன சொன்னாலும் தப்பான்னு நினைக்கிற. டயம் இதெல்லாம் பண்ணலான்னா இப்போ இல்லை, இப்போ விட்டேனா நீ என்னை விட்டு போயிடுவடி. டயம்
என்னடா என்னென்னமோ நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை தயம், சும்மா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போயிடுவியா? போயிடுவியா? இல்லை இல்லை தயம். தயம் தயம் அமைதியாரு. தயம் ஒரு நிமிஷம். எது பேசினதா இருந்தாலும் அப்புறமா பேசு. என்ன இனி நீ என்ன பேசினாலும் நான் கேட்க போகிறதில்ல. மூடிட்டு நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன். நீ கத்தன்னா கத்திட்டே இரு. டேங்னு சொல்கிறது கேளு டயம். ஆய மூடுறி. ஆய மூடுன்றல அதான் கிஸ் பண்ணிட்டு இருக்கல. சும்மா தொண்ணு பேசி பேசி டிஸ்டர்ப் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அங்கே போகாது டைம் ஒரு மாதிரி அமைதியா ரெடி பா. இப்படி வச்சிருக்கா. பாடினா இதாண்டி பாடி. என்ன பண்ற? வேணா டயம் தப்பு டயம். என்ன பண்ண போற? பண்ண போறேன். வலிக்குது டயம். அப்படிதான் வலிக்கும். யோசிக்கும் போது எனக்கு அப்படித்தானே வலிச்சிச்சு. அவன் தொடும் போது எனக்கு அப்படித்தானே வலிக்குது. சின்னக்கும் அப்படித்தானே வலிச்சிச்சு. இப்படிதானே வலிச்சிச்சு. அந்த வலியோட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்லை. ரொம்ப வலிக்குது டயம். பின்னாடி போன கொன்ற வேண்டி. எப்படி இருக்கேன்? பின்னாடி போயிட்டு இருக்க. முன்னாடி வா. வலிக்குது டயம். முன்னாடி வா டயம். நல்லா இருக்குடி, வாயாடி. நல்லா இருக்கு. ஸோ டயமும் உங்களை பிடிச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் உங்களுக்கு உயிரே போகுது, பெயின் தாங்கவே முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற நிலமையிலையும் இல்லை, அவனும் கேட்குற நிலமையிலும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இதாகிட்டீங்க, லிட்டரலி ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஃபைனலாக டயங்க எல்லாத்தையுமே முடிக்கிறான். ஸோ உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி லைட்டாக மயங்கவே செஞ்சிட்டீங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. என்னாச்சு? தலையெல்லாம் வலிக்குது. அப்போ டயங்க பார்த்தான். டயம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தலையை தவிட்டிகிட்டே வெளியே வரான். நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க, ஆனால் அவன் உங்களை கண்டுக்கிடவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய் மிரர் முன்னாடி நின்று அப்படியே துவட்டிட்டு இருக்கான். நீங்கள் டயங்கவே பார்க்குறீங்க. டயம் பேச மாட்டியா? உன்னத்தான். காது கேட்குதா இல்லையாடா உனக்கு? டயம் உன்னத்தான். அப்போ நீ பேச மாட்டியா? சரி பேசாத போ. இனி நானும் பேச மாட்டேன். அதெல்லாம் பண்ணிட்டேன்ல. நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டேன்ல. சரி, அப்படிப்பட்ட பொண்ணாவே இருந்துட்டு போகிறேன். ஆமாம், அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு தான். ஆமாம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு தான். எல்லாரும் கூடயும் போவேன்ல. நீ எப்படி தானே சொன்ன? ஆமாம், எல்லாரும் கூடயும் போவேன் தான். நீ இப்போ இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட இது ஃபஸ்ட்டு ஒன்றுதான் இருக்கட்டும். நீ அப்படி தானே சொன்ன என்னை பார்த்து? அப்படி தானே சொன்னேன். தேங்கா வாயாடி. ஓய் வாயாடி. இங்கே பாரு, என்ன பாரு வாயாடி. போ பண்ணாது. எதுக்கடுத்து எனக்கு பிடிக்காதுல்ல உனக்கு. இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நீ பார்க்க மாட்டேல்ல. போ, அதெல்லாம் பண்ணிட்டேல்ல. போ வாயாடி. இப்போ எதுக்கு அழுகுற? இங்கே பாரு. என்ன வார்த்தடி பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க? நீ தானே அப்படி சொன்ன நான் அப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஆமாம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு தான். இதுக்கடுத்து என்கிட்ட பேசாத, என்கிட்ட வராது. இங்கே வா. எனக்கு சொல்லலாம். இங்கே வா. ஐயோ சாரிடி. இங்கே வா. வேணாம் வராது. போ. வலிக்குது டயங்க, ரொம்ப வலிக்குது எனக்கு. இப்போ டயங்கா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிட்டு என்ன அண்ணாடி ரொம்ப வலிக்குதா என்ன? ரொம்ப வலிக்குதா? செம்ம கோவண்டி எனக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கே பாரு, என்ன பாரு. வேணாம், வலிக்குது. என்ன இல்லை, நீ பேச மாட்டேன் என் கூட. இதுக்கடுத்து பிரேக்கப் இல்லை. அப்படிதானே? அதானே சொல்ல போகிறேன். என்னடி லூசு மாதிரி பேசுகிறேன். இங்கே பாரு, என்ன பாரு.
என்ன பாருடி, என்ன பாரு, சொல்லல என் அழகுல பாரு என்ன. வேணும் டயம் பாரு. ஓ சரியான கோண்டி, எவ்வளோ தைரியமா நீ அவன் கூட பைக்கில் ஏறி போற. ஒரு சிக்னலில் பார்த்தோண்டி அவன் பின்னாடி, எனக்கு எப்படி இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன். செம்ம வெறியாயிட்டேன். அப்படியே உன் கையை பிடிச்சி மாலை நின்று பேசிகிட்டு இருக்கான் உன் ஆள் மாதிரி. எனக்கு எப்படி இருக்கும் சொல்றீ. சாரி டயம், சாரி. சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஆயுஷ் இன்னைக்கு லீவா, அதான் அவங்க கூட. ஏன் அவள் லீவுனா பொத்திட்டு உட்கார தெரியாதா? எவ கூப்பிட்டான்னு பின்னாடி போயிடுவியா? சரிடி, ஏதாவது இடத்துல கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்ன பண்ணியிருப்ப? சாரி. என்ன சாரி? வாய் மட்டும் அடிக்க தெரியுதுல இங்கிருந்து இது வரையும். தெரியுமா தெரியாதா இதெல்லாம்? பேச்சு மட்டும்தான்டி உனக்கு. என்னாவது ஏமாத்தி கூப்பிட்டு போய் என்னடி பண்ணியிருப்ப? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? அவன் முன்னாடி நின்று அப்படியே பேசிட்டு இருக்க, உன் கையை பிடிச்சி பேசுறான். எப்படி இருந்துச்சு தெரியுமா? பத்திட்டு வந்துச்சு. அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிருப்பேன். ஜம்மு ஜிம்மெல்லாம் வானான்னு சொல்லிட்டானுங்க, அதான் விட்டேன். அதான் கோவத்தில் ஏதோ வார்த்தைலாம். ஆமாம், கோவம் வரதானாடி செய்யும். நீ எனக்கு மட்டும்தான். பாரு, சின்ன வயசுலேருந்து 1000 சண்டை போட்டிருக்கோம். உன்னை இத்தனோன்லேருந்து பார்க்குறேன்டி. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. இப்போ இருந்தே அவ்வளோ லவ். எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னை எவனாச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், செம்மையாக போட்டு அடிப்பேன். உனக்கே தெரியும்ல. இப்போ நீ ஆள், என் பொண்டாட்டி. உன் கையை ஒருத்தன் பிடிச்சிட்டு நிற்கிறான், எனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும்ல. அதான்டி என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோவத்தை லவ்வில் மட்டும் காட்டணும்னு இல்லைன்னா ரசத்துலையும் காட்டலாம். என்ன பார்க்குற? அதான் இப்படி காமிச்சேன். இனி கோவம் வந்தா உனக்கு இப்படி தான் வரும், இவன் நம்மக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பான்னு உனக்கு தோணணும். அந்த பயம் இருக்கணும்டி உனக்குள்ள. அதுக்காக மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி, அவ்வளோதான். சரி சரிங்க வா, எழுகாத, கட்டி பிடிச்சோவா. இல்லை இல்லை, நான் பயந்துட்டேன். நீ உன் கண்ணெல்லாம். சரி சரி ஓகே, அப்படிதான் இருக்கும் கோவம் வந்தா. இல்லை, நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நீ கோவமே பட்டது கிடையாது. உனக்கு இவ்வளோ கோவம் வரும்னு இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல. சத்தியமா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன்டாயா. உன் மேல ப்ராமிஸும் பண்ண மாட்டேன். நீ அந்த வார்டெலாம் வச்சு எனக்கு கூப்பிட்டாதட்டாயா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு. எனக்கு நினைச்சு தெரியுமா, நான் கொஞ்ச நேரத்துல செத்துடலாம் போல இருந்துச்சு. ஏய் சி, என்ன வார்த்தை பேசுறா? என்ன வார்த்தை பேசுறா? இப்படிலாம் பேசக்கூடாது ஆயாடி. இல்லை, பயமாயிருச்சு ஒன்று பார்த்து. சரி சரி வா வா வா. ஸோ என்னாடி உன் வாய்ஸே வரல, அவ்வளோ பயந்துட்டியா என்னை பார்த்து? சரி சரி ஒன்றும் இல்லை. சரி சரி ஓகே ஒன்றும் இல்லை, வா ஹக் பண்ணியோ. சரிடி. தயம் சாரி தயம், என்னை விட்டு போயிட மாட்டேன்ல. போயிடாத. ஏய், உன்னை விட்டு நான் எங்கடி போகிறேன்? அப்படி போகிறதா இருந்தால் முடிச்சோன்னே எழுந்திரிச்சு போயிருக்க மாட்டேன். ஸோ அழுகாதடி, அழகி பாப்பா. தயம் சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை ஓகேவா? தயம் என்ன என்னம்மா? வயிறு வலிக்குதுடா ஒரு மாதிரி. இவ்வளோ வலிக்குமா? எனக்கு இதுக்கு அடுத்து வேணாம். சாரிடி, வேற சின்ன பொண்ணு. சரி ஓகே இரு. என்ன பண்ணுற? இல்லை ஹார்ட் பேக் இல்லை. என்னென்ன வலிக்குதா ரொம்ப? பின்ன வலிக்காதா? எப்படி போட்டு பண்ணிட்டு வலிக்குதான்னு கேட்குற? என்ன இல்லை தயாப்பா, எப்படி நடிக்கிறா பாரு. ஸோ நேரில் கோவப்பட பட முடியல, செம்மையாக வலிக்குது. பொறுக்கி நாயை பரதேசி இருக்குடா. உனக்கு ஒரு வாரம் அதை வச்சு பேசுவியா? நீ மாட்டம் என் போயிடுவா, உனக்கு இருக்கும் அப்போ சொல்லி நான் பாரு. நான் மனசுக்குள்ளேயே திட்டுற போல சொக்கா மாட்டிக்கிட்டடி. இது எடுத்து நான் மாட்டுவேன்னு எதிர்பார்க்குறியா? சத்தியமாக நான் மாட்ட மாட்டேன். ஏடி ஒன்றும் இல்லை டயம், ஒன்றும் இல்லை டயம். மனசுக்குள்ள வயிறு தானே? இல்லை,
நான் எதுக்கு வைய போகிறேன்? நீ அழகு. ஓயோயோயோ ரொம்படி. ஆனால் இவ்வளோ ஆக்ஷன்லாம் ஆகாது பயடி. எப்படினே அவன் கூட பைக்கில் போகலாம்? இதையும் சொல்லி வெறுப்பேற்றுவோம் பொறுக்கி. சரி விட, அதான் நான் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன? பண்ணிட்டேன்னா செம்மையா இருந்துச்சு. சரி போதும். என்ன காதப்படுத்துறேன்? இன்னைக்கு நைட்டு இதை பற்றி தான் நைட்டு ஃபுல்லாக பேசும். என்ன? ஆமாம், உனக்கு பிடிக்காது தான், இந்த மாதிரி விஷயமும் பிடிக்காது, இந்த மாதிரி பேசவும் பிடிக்காது. ஆனால் எனக்காண்டி நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், பண்ணி தொல்லையிறேன். கருமம் என்னெல்லாம் பேச போகிறானோ. இன்னைக்கு அப்படியே உன் பாடியை பற்றி நல்லா வர்ணிக்கிறேன்டி, கேட்டுக்கிட்டே இரு. என்ன கருமம் என்ன? இல்லை சூப்பர் சூப்பர் சூப்பராக பேசுன்னு சொன்னேன். சரி எனக்கு பசிக்குது. சரிடி, ஏதாவது சாப்பிட்லாமா? ஆர்டர் பண்ணிட்டா? பண்ணி தொலைடா. சரிடி, இப்படி கொஞ்சம் நல்லா பேசணும் வாயடி ஆரம்பிச்சிட்டா பாரு பொறுக்கி. இவ்வளோ நேரம் அழுக விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு பாரு. எல்லாம் அந்த பரதீசன் சொல்லணும். இனிமேல் என் கையில் கிடச்சுன்னா அவனை நானே போட்டு. சரி மறைக்காத பண்ணு. தயாங் என்னாடி டைம் எத்தனை? என்ன 7 o'clock ஆகிடுச்சா? ஐயோயோ பூச்சி 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 எங்கள் அம்மா அவ்வளோதான் தாளிச்சு தள்ளிடும். எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரேன்னு சொல்லி டைம் வீட்டுக்கு போகலாம். டைம் சாப்பிட்டு போகணுன்னா வேணா டைம் ஆயிடுச்சு. இருடி, நான் கூட சொல்லி விடுறேன். என்ன? ஐயோ சொல்ல முடியாதோ. சரிடி, ஐஷுவை பார்த்துட்டு போனேன்னு சொல்லு. சரி இந்தா சாப்பிடு. எனக்கு தானடா ஆர்டர் பண்ணு, நீ திங்கிட வைடா. இந்தா நேத்துன்னு. என்னடி என்னடி என்ன கூவிட்டே இருக்க டயங்னு? என்ன புதுசாக கிஸ்லாம் பண்ணுற? என்னாச்சு? இல்லை டயாங், உண்மையே ரொம்ப பயந்துட்டேன். நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்ச தெரியுமா? சி செட் ஆகலை தின்ன. கொஞ்சம் கூட நான் இப்படி பேசினா அவனுக்கு பிடிக்காது. நான் உண்மையதான் சொல்கிறேன், என்னை விட்டு போயிருப்பேன்னு நினச்சேன். சரி, நான் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நீ மட்டும் என்னை விட்டு போயிருந்தேன்னா நான் செத்துருவேட்டையா. வாயாடி. புடுங்குவேன். என்னென்ன அப்படியெல்லாம் பண்ணிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு அந்த ஸ்டெல்லா கூட போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தியா? இவ்வளோதான். எவ்வளோ பின்னாடி போறியோ அவ்வளையும் கொண்டுட்டு உன்னையும் கொண்டுட்டு நான் போய் உட்காந்துருவேன் ஜெயிலில். மயிறு விட்டுட்டு போனாலும் நான் செத்து போயிடணுமா? அதான் பார்த்தேன். பார்க்குறேன் வைடா. ரொம்ப பேசுறடி நீ. இருக்கு உனக்கு இன்னும் 2 வாரம் சேர்த்து அரைஞ்சிருக்கணும். அரைஞ்சல் இன்னைக்கு 10 நேரம் அரைஞ்ச இருக்குடா உனக்கு. இன்னைக்காவது மாட்டு வேலை ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு சப்புன்னு அரைகிறேன் பாரு உனைய. மாட்டினப்பா பார்த்துக்கலாண்டி. சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு ஸோ நீங்கள் இப்போ பெட்லேருந்து இறங்க போறீங்க. என்னடியாச்சு? என்னடா பண்ணி தொலைச்சு வயிறு இந்த வலி வலிக்குது? அது அப்படிதான் இருக்கும், 2 days சரியாயிடும். என்னால் நடக்க கூட முடியல, டென்ஷன் ஆகுது எனக்கு. எப்படி நான் ஸ்கூலுக்கு போவேன்? ஐயோ எங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோதான். என்ன ஏதுன்னு எதுக்கிட்டே ஓவராக இமேஜின் பண்ணுறேன். அதெல்லாம் இல்லை. வா தயம், நீ வா ட்ரெஸ் போட்டுக்குவோம். பொறுக்கி கையிடுறான். அதான் நான் பண்ணிட்டேல, அப்புறம் என்ன? இல்லாடி கோவத்தில் பண்ணேன்னா ஒன்று கூட அப்படியே முழுசாக எதுவும் பண்ண முடியல. அதான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிறேன். பொறுக்கி கையெடு. அதெல்லாம் நீ நல்லா ஃபீல் பண்ண நான் பார்த்தேன். அப்படியா? அப்போ நீயும் ஃபீல் பண்ணியிருக்க அப்படி தானே? அதெல்லாம் இல்லை, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா? இன்னமும் வலிக்குது. ஒரு ஸ்கூல் பண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி ஏய் சரி மாட்டி விடு. இப்படி போடுடா. என்ன நீ மாட்டிட்டு தானடி இருக்கேன், சும்மா தொண்ணன்ட்டு. போலாமாடி வாயாடி? போகலாம். ஷூஸ் எங்க? இந்த இருக்கு பாரு, மாட்டு. சரி மாட்டி விட்றேன். டை கட்டிக்கோ. பேக் எங்க? என்னடி பேக்கில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஸ்கூல் டெஸ்க்குக்கு கீழே இருக்குது, அங்கே வச்சுட்டு வீட்டில் போய் என்ன பிடுங்குற? படிக்காமல் நீ பாரு, நீ திறந்தாலும் பேசாமல் கிளம்பு. நீ பாரு, ஒரு நாள் தான் எனக்கு வயிறு. சரி வந்து தொலை. நெக்ஸ்ட் வீக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் உனக்கு. இல்லை
அடுத்து இந்த வீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். வா அப்புறம் பார்த்துக்கலாம். டயங்க பாரு, ஒரு தடவை பண்ணியாச்சு அப்புறம். ஏய் வாடி பொறுக்கி, இனி எத்தனை ரவுண்டு பண்ண போறேன்னு தெரில. இருடா வரேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்களும் பொறுமையாக நடந்து டைம் கூட பைக்கில் போகிறீங்க. செம்ம ஜாலியாக போகிறீங்க. அவன் இருந்த கோவத்தெல்லாம் மறந்து உங்களுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஃபைனலாக வீட்டு வாசலில் வந்து இறக்கி விடுறான். எதுக்குடா ஸ்ட்ரீட்லேயே இறக்கி விட்ருக்கலாம்ல. இருக்கட்டும், உனக்கு வேறு ஸ்டொமக் பெயினாக இருக்குல்ல, அதான். பாருடா அக்கறெல்லாம் இப்போ நெருகாதான். இந்தா டேப்லெட் போடு. வாயடி. என்ன இந்த டேப்லெட் போட்டுருமா? சாப்பிட்டதுக்கப்புறம் மறக்காமல் போட்டுடி. சரி. ஏய் எதுக்கு போட சொல்கிறேன்னு தெரியுதுல்ல. எதுக்கு? எதுக்கா? சேஃப்டி கூட போடாமல் பண்ணிட்டேன்டி. அப்புறம் ப்ரெக்னென்ட் என்ன? இல்லை ஆக மாட்டேன், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு. இங்கே பாரு, அதெல்லாம் ஆணுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ஆனேனா நம்ம 2 பேரும் தனியாக போயிடுவோமா? ஐயோ, தனியாக போயினால குடும்பம்லாம் நட்ட முடியாது. நீ பாரு, என்னடா சொல்கிற? அதுக்கு தான் நீ இந்த டேப்லெட்டை போடு, எல்லாம் ஓகே ஆகிடும். என்ன ஏதோ சொல்கிற? இங்கே பாரு, ப்ரெக்னென்ட்லாம் ஆனேன்னா அப்புறம் அவ்வளோதான். ஆக மாட்டடி. வாயாடி. நீ வேற என் வாயாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆமாம், நானும் தானே உன்னை கஷ்டப்படுத்தினேன். இருந்தாலும் நான் ரொம்ப பேசிட்டேன்ல. அடுத்த 1 வீக் ஃபுல்லாக சாரி கேட்பேன், அப்படி தானே? ஆமாம், என் மண்டைகளை ஓடிட்டே இருக்கும் என்னென்ன பேசினேன்னு சொல்லி. அப்பப்போ சாரி கேட்பேன், அப்பப்போ கிஸ் பண்ணுவேன். சரி போ, டைம் ஆச்சு பாரு. சரி இந்த பேக். பாய். ஓய். இங்கே வா. என்ன? வாடி. என்னடா வாடி. என்ன? ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா? அதுன்னு என் ஹேண்டை பிடிச்சி கேட்குறேன் அங்கே கிஸ் பண்ணி. ஒன்று எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன். வேணாம், ஒன்று பண்ணிக்கலாம்டி. ஒன்றா? என் ஆடி ரொம்ப அழுதுட்டா, நீ லிப்பில் ஃபீல் பண்ணி கிஸ்ஸே பண்ணல. ஒன்று அது பண்ணிக்கலாம் வா. ஸோ அவனும் உங்கள் பேக்கை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். கிட்ட இழுத்து அப்படியே உங்கள் லிப்பில் நல்லா சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரே, என்னடி பண்ணிகிட்ருக்க? வீட்டு வாசலில் நின்று. அம்மா அம்மா. ஐயோ மாமியார் வந்துட்டாங்க. பைடி பண்ணிட்டு டீ போயிட்டோம். என்ன என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டு வாசல்ல? அதுவும் அவன் கூட? அம்மா குடுமையா விடுமா. அம்மா நான் சொல்றது கேளுமா. வாடி ஃபர்ஸ்ட் உள்ள. குடும்ப மானத்தை வாங்க பிறந்தவளே வாடி. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா குடுமையா விடுமா. அம்மா வலிக்குதுமா ரொம்ப. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா தொடப்பு கட்டி மட்டும் எடுக்காதுமா. அம்மா ப்ளீஸ்மா. முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்க, படிக்க அனுப்புனா என்னடி இருட்டுக்குள்ள, அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல நின்று அவன் கூட முத்தம் கொடுத்துட்டு இருக்க. ஏண்டி வாய் மட்டும் இங்க இருந்து அங்க வரைக்கும் நீளுதுல. அம்மா என்ன அம்மா எத்தனை தடவை வாய் பேசியிருப்ப. இருடி உனக்கு இன்னைக்கு இருக்கு. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா. ஸோ இதெல்லாம் மாடியில் நின்று அப்படியே செம்மையாக ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கா சிரிப்பாக வருது. ஐயோ, இன்னும் இப்படி போட்டு பழகுறாங்க. வாங்கடி வாங்கு. போனேன்ல பைக்கில் ஒருத்தன் கூட, நான் கூட கம்மியாக தான் அடித்தேன். ஐயோ செம்ம சவுண்டு கேட்குது. நல்ல வேலை நான் மாட்டல, இல்லை 2 பேரும் சேர்த்து தொடப்பகட்ட அடிதான். ஐயோ ரொம்ப அழுகிறாளே என் பொண்டாட்டி. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்கட்டும். ஏங்க மாமியார் ரொம்ப கோகரங்களாக இருக்காங்கடா. ஃப்யூச்சரில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடிக்கடி தொடப்பகட்ட அடி விடுவோம் போலையே. இன்னும் இப்படி கத்துறா. ஐயோ இப்போ மட்டும் எங்கள் அப்பா ஆத்தால கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான் சங்குதான். இப்போ வேணாண்டா, காலையில் பசங்களை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திக்கலாம். உங்கள் அம்மாட்ட பேசக்கூடாது, டேஞ்சரு. உங்கள் அப்பாட்ட தான் பேசணும். ஐயோ நம்ம முன்னாடி வர கத்துறாளே, அது சிரிப்பாக இருக்கு. ஐயோ டப்புன்னு கேட்குது. எதை கொண்டு அடிக்கிறானுங்களே தெரிலையே.
எனக்கு தெரிஞ்ச தொடப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பா இப்படி கத்துறா ஜாலியாக தாண்டி இருக்கு. இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மொபைல் எடுத்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம சிரிப்பாக இருக்கு. அவன் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் உங்கள் அம்மாட்ட தருமடி வாங்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். என்ன நான் எப்படி முடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து ஃபன்னியான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே ஃபன்னியாக காமெடியாக முடிச்சா தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு ஒன் ஷாட் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம சேனலில் ஒன் ஷாட் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து எஃப்எஃப் தான் வந்து போட போகிறேன். சரி ஓகே, அம்மி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்ளியூ பைடா.